சாப்பிடக்கூடாது. தேன் வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட சேர்த்து தாராளமாக சாப்பிடலாம். சூடு பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால சூடான உணவுகளில் மேலே தேன் ஊற்றி சாப்பிடக்கூடாது. அதனால தேனை வந்து வெறுமையாகவே நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. உடம்பு இளைக்கிறதுக்காக கதகதப்பான தண்ணியில் எலுமிச்சம்பழம் ஊற்றி தேன் கலந்து சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே இருக்குது. இதை வந்து கொஞ்ச நாளைக்கு தான் செய்யணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இது நிறைய, அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறதாலோ இல்லை அந்த எலுமிச்சம்பழம் வந்து அவங்க வயிறை வந்து கேஸ்ட்ரிக் உண்டு பண்ணுறதோ பண்ணிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நல்ல கான்ஸ்டிபேஷன் வராமல் வயிறை சுத்தம் பண்ணுற மருந்தாக இந்த தேன் அமையும். முடிஞ்சால் பண்ணையிலேயே தேன் தயார் பண்ணுற பண்ணையில் போய் நம்ம தேன் வாங்கிட்டு வந்தாலே ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த தேன் வந்து சுத்தமானதாக அமையும். அதாவது கரெக்டாக, அதாவது புது தேன் அப்படின்னாலே இளம் மஞ்சள் நிறமாவோ சிகப்பாவோ தான் இருக்கும். நல்ல டார்க் ஆகும் ஆன தேன் கிடைச்சது அப்படின்னா அது வந்து மலை தேனாவோ இல்லைன்னா நல்ல பழைய தேனாவே இருக்கும். இந்த மாதிரி தேனை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தேனை வாங்கி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நல்ல மருந்து